என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி தினம்தோறும் வந்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ இல்லையோ, எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்றும் உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு நெருங்கிய, நீ அறிந்த, உன் சம்பந்தப்பட்ட உறவுதான் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் அம்மா அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் செல்லமே. சில பாடங்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் மட்டும் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இப்பொழுது உனக்கு பாடம் எல்லாம் நீ புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கம். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நாள்தோறும் வந்து உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான், கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கஷ்டத்தை கொடுப்பார்கள், துன்பங்களை கொடுப்பார்கள். இவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து விடுகின்றார்கள் அல்லவா? உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கெடுதல் செய்யும்படி நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன் மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்வதும், அதனால் துன்பப்படுவதும், போராடுவதும், உன் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த அம்மாவிற்கு தானே தெரியும். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும், யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும் அவர்களுக்கு எதிரியாகவும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களின் மனதில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் போகின்றேன். அதற்கு முன்பாக நீ அவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுமை காக்க வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே. அதுவரையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்ல நெஞ்சிலே பூட்டி வைத்து கொண்டு நீ பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் என் செல்லமே, உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயத்திலும் எனக்கு நல்லது நடக்கப் போகின்றது, நான் இப்படி ஒரு விஷயத்தை சாதித்து விட்டேன் என்றெல்லாம் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. அதையும் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னை வாழ்த்த நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். தான் முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தனக்கு தெரிந்தவரோ, தன்னை சுற்றி இருப்பவர்களோ, தன்னுடைய உறவுகளோ யாரும் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சில பேர் உன் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களின் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதட்டளவில் உன்னோடு நட்பாகவும் அன்போடும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் மீது அக்கறை இருப்பது போல நடித்து கொண்டும் உனக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் செல்லமே. அவர்களின் மனதிற்குள் எல்லாம் எப்பொழுதும் நல்ல எண்ணமில்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. அவர்கள் சிரித்து பேசும் பொழுதெல்லாம் உன்னிடத்தில் அதிகமான பொறாமை வைத்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. உன்னிடத்திலே பாகுபாடு இல்லாமல் நன்றாக பழகுவது போல இருந்தாலும் அவர்களது உடலிலும் விஷம்தான் இருக்கின்றது. அவர்களது எண்ணம் முழுவதுமே அந்த விஷமே பரவியுள்ளது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை வீழ்ந்து விடாமல் எச்சரிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன். அதிலும் குறிப்பாக ஒரு நபர் இருக்கின்றாரே, அவர் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும். அவர்களை விட நீ உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடக் கூடாது
என்று துடிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளின் பார்வையிலிருந்து நீ கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டும் என் செல்லமே. அவர் எப்பொழுதும் நீ என்ன செய்ய போகின்றாய், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அது எந்த மாதிரியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்க போகின்றது என்பதையெல்லாம் உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் உன்னுடைய முன்னேற்றங்களையும் உன்னுடைய திட்டங்களையும் நீ யாரிடத்திலும் சொல்லாதே என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. எப்பொழுதுமே உள்ளத்தில் நல்ல குணத்தோடு இருக்கும் என் தங்க பிள்ளை. மற்றவர்களின் சூழ்ச்சிகள் தெரியாமல் வெள்ளந்தியாக எல்லாவற்றையுமே சொல்லிவிடுகின்றாய். நீ இப்படியாக நடந்து கொள்வதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் எளிதாக உனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விடுகின்றார்கள். இருந்தாலும் என் அன்பு குழந்தையே, உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நன்றாக வாழும்படியான எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி தரத்தான் போகின்றேன். உன்னை யாரும் எந்த அளவிலும் தீண்ட முடியாதபடி, எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாதபடி உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் நான் இருக்கத்தான் போகின்றேன். உனக்கு இதுவரை வந்த அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் மீட்டெடுத்து வந்துவிட்டேன். உனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் சிறு சிறு காயங்களாகவும் உன்னை சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் முடிந்துவிட்டது அல்லவா என் அன்பு குழந்தை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கற்களை கூட பூக்களாக மாற்ற முடியும் என்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகின்றேன். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் அல்லவா. எப்பொழுதும் என்னை அம்மா என்று என்னைத்தானே நீ வணங்குகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பத்தை உனக்கு கொடுத்து விடுவேன் என் செல்ல குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் முதலில் நீ பிழையில் யார் பக்கம் இருக்கின்றது, எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்று அதை தேடி கண்டுபிடித்து அதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுக்கு வேறொருவர்தான் காரணமாக இருக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் சுலபமாக மற்றவர்கள் மீது நீ பழியை போட்டு விடாதே. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாமும் சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகின்றோம் அல்லவா என் அன்பு குழந்தையே. உன்னிடத்தில் உயர்ந்த குணம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? தவறுகளை நீ செய்திருந்தால் அது நான் தான் செய்தேன், இது என்னுடைய தவறு என்று ஒப்புக்கொள்ளும் மனதைரியமும் துணிச்சலும் உன்னிடத்தில்தான் இருக்கின்றது. வேறு யாரும் அவ்வளவு எளிதில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். யார் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு திருந்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களினுடைய வாழ்க்கைதான் நிச்சயமாக நிம்மதியாகவும் இருக்கும், வெற்றிகளை பெறுவதற்கும் துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே. நீ எப்பொழுதும் மற்றவர்களோடும் அன்பாக பேசு. மட்டுமல்லாமல் அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அல்லவா. அதனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்காது என் அன்பு குழந்தைக்கு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.